ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்னும் இல்லாமல் த ரிக்வெஸ்ட் சன் ஆஃப் எஜுகேஷன் அசசின் மான்வாவோட எபிசோட் 2 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பொறுத்த முன்னாடி அதெல்லாம் லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இப்போ நம்ம சியான் வந்து பார்த்திங்கன்னா அவளை கொண்டுட்டுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இல்லை, இவ்வளோ சீக்கிரமாக அவளை வந்து கொல்லக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ணி அவளை வந்து எப்படி துன்புறுத்தி கொள்ள வைக்கணும்னு எனக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பிளான் வந்து பார்த்திங்கன்னா போடுறான். ஸோ உள்ளே வந்து ஈவில் மைண்டடாக இருக்கான்றது உங்களால் ஸ்டார்டிங்லேயே வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து தெரியுமா, கிரான்ஸுமே என் கூட தான் வர போகிறான் அகாடமிக்கு. ஸோ உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு ஐடியா இருக்கா? ஸோ கண்டிப்பாக அவன் என் கூட வந்து கிராஜுவேட் ஆயிடுவான்ட்டு. ஏன்னா அவனோட கால்லாம் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அவங்களுக்கு வந்து அவன் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சிருது. ஸோ அதனால் வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவேன்னு அடிக்க வருவாங்க. டக்குன்னு நம்ம கார்டியன் ஒருத்தர் வந்து வந்துடுவார். என்னை மன்னிச்சிருங்க. ஸோ டியூக்கோட ஆர்டர் படி வந்து பார்த்தீங்கன்னா நான் இவர் வந்து சீக்கிரமாக கூப்பிட்டு போகணும். ஸோ எங்கேயுமே வந்து நான் டிலே பண்ணக்கூடாது, நான் சீக்கிரமாக இங்கே வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு டியூக்கோட ஆர்டர் வந்து ரொம்பவுமே அப்சல்யூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஸோ நான் வந்து காட் நைட் மூலிமா வந்து ப்ரொடெக்டராக இருக்கேன். ஸோ என்னை வந்து பார்த்துக்க சொல்லி ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம இவர் இருக்கார் இல்லையா டியூக், ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். ஸோ நான் தான் சியான், உங்களோட யங்கஸ்ட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஸோ அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கார். ஸோ இவரை பார்த்து 15 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு, டியூக் வில்லியர்ஸ்வொர்த் இவரோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த உலகத்துக்காக, ஸோ இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியன் ஆஃப் த கான்டினென்ட்னு சொல்லுவாங்களாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து சண்டை போட்டிருக்காரு. ஸோ இந்த உலகத்துக்காக வந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேர் வாங்கின ஒரு ஆளாம். ஸோ லைக் டீமன்ஸ்லாம் வந்து இன்வெஷனுக்காக வரும்போது ஒரே ஒருத்தராக நின்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீமன்ஸையும் வந்து கொண்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவரோட மேஜிக்கும் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும், அவரோட வேர்ட்ஸுமே வந்து அந்த அளவுக்கு விஸ்டமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவர் வந்து கேட்குறாரு நம்ம ஹீரோ கிட்ட, உங்ககிட்ட வந்து இந்த அளவுக்கு ஸ்கில் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாமல் நீ வந்து கரெக்டாக அட்டாக் பண்ண வரும்போது அவனோட ஸ்விங்கிங் ஸ்வாடோட பேத்தை வந்து பார்த்தேன். ஸோ நீ வந்து எப்படி அதை வந்து உனக்கு தோணுச்சு, யார்கிட்ட வந்து ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் வந்து ராத்திரியில் நானாக ஓட வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கு வந்து ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து அவன் வந்து நான் யாரோட அட்டென்ஷனே வந்து வாங்கணும்னு எனக்கு வந்து எந்த ஒரு மைண்ட் செட்டுமே கிடையாது, ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து சொல்கிறாரு, அப்போ இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணு, ஒரு நாள் ஆஷலுக்கு ரொம்பவுமே யூஸ் ஆகும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். உடனே வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு பயங்கரம் வருது. ஸோ ஆஷல் இந்த நாயால் தான் நான் வந்து இப்படி இருக்கேன், ஸோ அவன் வந்து என்னை ஏமாற்றிட்டான், ஸோ இப்படியே வந்து இந்த ஃபேமிலியை வந்து ஏமாத்துறான், ஸோ கண்டிப்பாக அவனோட ஹெல்ப்பராக நான் வந்து ஆக மாட்டேன், அவனை வந்து எந்த அளவுக்கு ஸ்டார்டிங்கில் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிப்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அப்போ அவர் வந்து கேட்குறாரு, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை வந்து கேட்குறான். இப்போ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்தோடனே எம்லி வந்து கத்துறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ போய் அவர்கிட்ட அப்படி சொல்லிருப்ப, உனக்கு வந்து பேட்டில் ஃப்ரண்ட்டுக்கு போகணுன்னு அந்தளவுக்கு ஆசையாக இருக்கா, ஸோ அங்கே எவ்வளோ பெரிய மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, ஸோ ஏன் வந்து இந்த அளவுக்கு தேவையில்லாத வேலாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கத்திட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ வெள்ளியாசன்ற ஒரு இடம், யூசுஃப்ன்றது தான் இவங்களோட எம்பையரோட பேர். ஸோ இந்த இடத்துல 2 இடம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், லீமியா வேலே, வெள்ளியாஸ். அதில் லீமியா வேலியை வந்து ஃப்ரண்ட் லைன்னு சொல்லுவாங்க, வெள்ளியாசை வந்து பேட்டில் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் பேட்டில் ஃப்ரண்ட்டுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பயங்கரமான ஃபெரோஷியஸான டீமன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அப்போ அவன் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தவங்க வந்து வராங்க. ஸோ இவங்க தான் அலெக்ஸ். நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு எவ்வளோ தைரியம் வந்தால் நீ பேட்டில் ஃப்ரண்ட்டுக்கு போகணுன்னு சொல்லிருப்பேன், உனக்கு கொஞ்சமாச்சும் புத்தி இருக்கா, ஸோ எந்த தைரியத்துக்கு நீ வந்து சொன்னேன், ஸோ உன்னை வந்து அமுச்சு விட்டா திரும்பி பார்க்க முடியாதுன்னா தெரியுமா தெரியாதா அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அலெக்ஸ்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சியானோட சிஸ்டர். ஸோ இவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள். ஸோ அப்போ சீக்கிரமாக நீ வந்து டெரஸ்க்கு வா, உன்னை அங்கே வந்து நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரைட்டாக டெரஸ்க்கு வந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ டெரஸில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஸோ நீ வந்து உன்னோட ஸ்வாடை வந்து வெளில எடு, ஸோ நீ வந்து என்னோட அட்டாக்ஸ்லாம் வந்து 3 மினிட்ஸ்க்கு என்டியூர் பண்ணிட்டேன்னா, அதாவது 3 நிமிஷத்துக்கு என்னோட தாக்குதல்களெல்லாம் வந்து தாங்கிட்டுனா, ஸோ உன்னை வந்து நான் பேட்டில் ஃப்ரண்ட்டுக்கு போக விடுறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து நீ அந்தளவுக்கு போகணுன்னு நினைக்கிறியா லைஸ் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ உனக்கு ஓகேனா உன்னோட ஸ்வாடை எடுன்னு சொன்னோடனே அவன் வந்து எடுக்கிறான். உடனே அவங்க அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க. பட் ஆனால் அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம், நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டாக டாச் பண்ணிட்டான். ஸோ ஒரு 10 வயசு பையனால் என்னோட அட்டாக்கை வந்து டாச் பண்ண முடியுதா அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வந்து திருப்பி அட்டாக் பண்ண வராங்க. நம்ம ஹீரோ வந்து தவறுதலாக தெரியாமல் அவங்க கழுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா கத்தி வைக்கிற அளவுக்கு போயிடுவான். ஸோ அந்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தோற்று போகிற மாதிரி ஆயிரும். ஸோ இவங்க வந்து யோசிக்கிறாங்க, எப்படி வந்து இவனால் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாற முடிஞ்சிச்சு, அதுவும் இல்லாமல் 10 வயசு தான் ஆகுது, இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா சடனாக வந்து சைலண்ட்டாக இருந்தவன் இந்த அளவுக்கு வைலண்ட்டாக மாறுறான் இல்லையா, அதனால அவங்க வந்து யோசிக்கிறாங்க நம்ம
ஹீரோவுமே வந்துட்டு ஐயோ ஜஸ்ட் மிஸ் அவளை வந்து நான் கொண்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ்டோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பே இதுதான் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ அவன் வந்து ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சாலே கில்லிங் இன்டென்ட்டோட தான் போகுன்றது தான் அந்த மிஸ்டோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்போட பவரு. ஸோ ஆல்ரெடி மிஸ்ட் ஆர்கனைசேஷன் பற்றி ஃபஸ்ட் எபிசோடில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஸோ எர்த் அண்ட் வின் எனக்கு வந்து என்னோடய ஸ்வாடா மாதிரி என்னோட வந்து ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 6th ஸ்டார் மேஜிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லிட்டரலாக ஆக்வா பிளேடுன்ற ஒரு பெரிய வெப்பனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இவன் என்னை கொல்ல போகிறாளா அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பயப்படுறான். ஸோ அப்போ வந்து இப்போ வரைக்கும் வேறு வழி இல்லை, நான் இங்கே வந்து டாச் பண்ணாலும் ஸ்ட்ரைட்டாக மேலேருந்து கீழே விழுந்துருவேன். ஸோ இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அட்டாக் ஸ்ட்ரைட்டாக வரும்போது நடுவில் கார்டியன் வந்து தடுத்துடுறாரு. ஆக்சுவலாக இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோக்கு வந்து தெரியும். ஏன்னா அந்த கார்டியன் வந்து அவர் நம்ம ஹீரோக்கு தெரியாமல் மறைஞ்சு வரதா அவர் வந்து நினச்சிட்ருப்பார். ஆனால் நம்ம ஹீரோக்கு அவரோட ப்ரெசன்ஸ் வந்து க்ளீனாகவே தெரியுது. ஸோ அதனால் வந்துட்டு எப்போ தான் அவர் வரணும் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அலைஸ் வந்து டக்குன்னு அவங்களோட கான்சியஸ்க்கு வந்து வந்துடுறாங்க. ஸோ நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், இதை வந்து ஏன் முதல்ல வந்து சொல்ல, என்னோடய மைண்டை வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழுதுட்டுருக்காங்க கட்டி பிடிச்சி. ஏன்னா அவங்களுக்கே வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரில. ஏன்னா அந்த டைமில் வந்து அவங்க தோற்று போகிற மாதிரி ஆனதுனால அவங்களோட மைண்ட் செட்டை வந்து அவங்க லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம் அவனோட சிஸ்டர், அதாவது நம்ம எலைட்ஸ் ஆஃப் எலைட்டுன்ற அந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்கான டேலண்ட்டுமே அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. எல்லா விஷயம் மேஜிக் ஸ்டடின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டாப்பில் இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க எங்கேஜ்லேயே வந்துட்டு அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டு அவங்களோட பியூட்டிக்குமே வந்து அந்தளவுக்கு இருந்ததுனால எல்லாருமே கடவுளோட குழந்தைன்ற மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்கள வந்து நம்ம ஆஷல் இருக்கான் இல்லையா, அவனோட ஃப்யூச்சர் கார்டியனாக வந்து பார்த்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவன் வந்து இறந்து போயிட்டா அந்த நைட்ஸ் ஆஃப் லைட்டை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ஸோ நான் ரொம்பவுமே மிஸ் பண்ண அலைஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து கேட்டிருப்பான், ஒரு விஷயம் வந்து கேட்டிருப்பான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல் ஹவுண்டோட பிளட்டு, அதாவது இந்த சேவரஸ் இருக்கு இல்லையா ஹெல் ஹவுண்டு, ஸோ அதோட பிளட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருப்பான். அலைஸ் தான் வந்து கொடுத்து அமைச்சிருப்பாங்க. ஏன்னா அவன் வந்து ரொம்பவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பான், எக்ஸசைஸ் பண்ணுவான். அவனால் எதுவுமே பண்ண முடியல, அவனோட ஃபிசிக்கை வந்து இம்ப்ரூவே பண்ண முடியல. ஸோ அதனால இதை வந்து குடிச்சா இம்ப்ரூவ் ஆகுன்ற மாதிரி ஒரு தியரி இருந்திருக்கும். ஸோ பாஸ்ட் லைஃப்பில் வந்து உனக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் வந்து இதை குடிப்பேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அது பயங்கர நாற்றம் அடிக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து அதை பொறுத்துட்டு குடிச்சிருவான். ஸோ குடிச்சிட்டு நான் கண்டிப்பாக இந்த இடத்துல என்னோடய ஃபுல் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன், அதுவும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகிறான். ஸோ இந்த மலையில் வந்துட்டு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி, அதாவது போன லைஃப்பில் வந்துட்டு ஆஷல் இருக்கான் இல்லையா, ஸோ ஆஷல் கிட்ட வந்து டிவைன் ரெவலேஷன் அப்படின்ற ஒரு காட், அந்த காட் ஆஃப் லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லைட்டோட காடு லுமெண்டல்னு ஒருத்தர். ஸோ அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த மவுண்டனுக்கு கீழே ஒரு இடத்துல ஏன்சன் டெம்பிள் வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லிருப்பாரு. ஸோ இந்த விஷயம் ஆஷலுக்கு இப்போ தெரியாது, பட் ஃப்யூச்சரில் தெரியும். ஆனால் இப்போதைக்கு நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால ஸோ நான் இப்போ வந்து கண்டுபிடிச்சிடுவேன், ஆஷல் உனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கூட ஐடியாவே இருக்காது அப்படின்னு நான் சொல்லிட்டு அந்த இடத்த போய் தோன்றான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.